ஒரு மனிதன் உண்மையான முறையிலே அவர் ஹஜ்ஜி செய்வார் என்று சொன்னார். அவர் என்னதான் பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த ஹஜ்ஜி அவருடைய பாவங்களை சாத்தறிந்து விடும். அவர்கள் ஆசிரியர்களாக சாதாரண ஒரு இஸ்லாத்தை இருப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். அந்த நபியவர்களுடைய முன்னிலையிலே நபியவர்களுக்கு பைய செய்வதற்காக வேண்டி கையை நீட்டுகின்றார்கள். நீட்டிவிட்டு மீண்டும் கையை பொத்திக் கொள்கின்றார்கள். நபியவர்கள் பேசுகின்றார்கள், எதற்காக நீங்கள் எப்படி செய்கின்றீர்கள் ரொம்ப ஆசை. அவர் சொன்னார், யார் சொல்லலாம், நான் உங்களிடத்திலே சில நிபந்தனைகளை போட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். சொன்னார்கள், என்ன நிபந்தனை? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையிடத்திலே நான் உங்களிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா அழிப்பு உங்களுக்கு தெரியாதா, இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதனால் உங்களுடைய முன் செய்த எல்லா பாவங்களும் தாழ்த்தறியப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, ஹிஜ்ரத் செய்வதன் காரணத்தினால் எல்லா பாவங்களும் தாழ்த்தறிக்கப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, ஒரு உண்மையான முறையிலே ஹஜ்ஜி செய்வார் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜின் காரணமாக அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. இந்த விடயம் உங்களுக்கு தெரியாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார். மாத்திரமல்ல, ஒரு உண்மையான முறையிலே இஹ்லாஸுடன் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வீட்டை நாடி செல்வார் என்று சொன்னார். அவர் திரும்பி வருகின்ற பொழுது அன்று பிறந்த காலத்தை போன்று திரும்பி வருவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மன் ஹஜ்ஜ ஹாதல் பைத், யார் அல்லாஹ்வுடைய இந்த மாளிகை இந்த பைத்துல்லாஹை நோக்கி ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்து ஹஜ் செய்வாரோ சொன்னார்கள் நபி அவர்கள். அவர் திரும்பி செல்கின்ற பொழுது அவர் எப்படி ஹஜ் செய்தார்? ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டிக்கூடிய காலகட்டத்திலே சாம்பத்திய உறவு கொள்ளவில்லை, மோசமான முறையில் நடந்து கொள்ளவில்லை, பாவம் செய்து விடவில்லை. இப்படியாக தூய்மையான முறையில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே ஹஜ் செய்வார் என்று சொன்னால் அவர் அன்று பிறந்த பாடகனை போன்று திரும்பி வருவார் என்று அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மாத்திரமல்ல, அல்லாஹ்வை கொண்டும் ஈமான் கொண்டதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதற்கு பிறகு ஆக சிறந்த அமல் இருக்கும் என்று சொன்னார். அது ஹஜ் செய்வதாக இருக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியிடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், அய்யுல் அமாலி அஃதல், அல்லாஹ்விடத்திலே ஆக விரும்பக்கூடிய அமல்கள் எது? சொன்னார்கள் நபி அவர்கள், ஈமானும் பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை கொண்டும் அவருடைய ரசூலை கொண்டும் ஈமான் கொள்வது. பிறகு நபி அவர்களே கேட்கப்பட்டது, அதற்கு பிறகு என்ன யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள், ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது. சும்மமாதா, அதற்கு பிறகு என்ன என்று கேட்கப்பட்டது. அன்பு நபிகள் சொன்னார்கள், ஹஜ்ஜுன் மப்ரூர், நன்மை நிறைந்த ஹஜ்ஜி. யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கப்படாத நிலையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்காக கொண்டு செய்யப்பட்ட ஹஜ்ஜி, நன்மை நிறைந்த ஹஜ்ஜி. ஈமானுக்கு பிறகு ஜிஹாதுக்கு பிறகு ஆக சிறந்த அமல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஜிஹாத் செய்வது, ஹஜ் செய்வது மிக சிறந்த ஜிஹாத் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பார்வையிலே ஜிஹாத் செய்வதுதான் அமல்களிலே ஆக சிறந்த அமலாக இருக்கிறது என்று சொல். எனவே நானும் ஜிஹாதுக்கு வரட்டுமா, நானும் ஜிஹாத் செய்யட்டுமா என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா, என்றால் அஃதலுல் ஜிஹாத் ஹஜ்ஜுன் மப்ரூர், ஜிஹாதிலே ஆக சிறந்த ஜிஹாத், நன்மை நிறைந்த ஹஜ், நன்மை நிறைந்த ஹஜ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, நன்மை நிறைந்த ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை தான் கூலியாக கொடுக்கின்றான் என்று
சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், நன்மை நிறைந்த ஹஜ்ஜுக்கு லைஸ லஹு ஜஸாஉ இல்லா ஜன்னah, சுவர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் கிடையாது. அல்லாஹ் சுவர்க்கத்தை தான் நன்மை நிறைந்த ஹஜ்ஜுக்கு கூலியாக கொடுப்பான் என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் செய்தது ஹஜ் என்பதை அல்லாஹ்வின் வாசலில் ஹிஜ்ரத்தாகும், அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதிலளிப்பதாகும். உலகூமையுடன் மரத்து செய்யப்பட்ட இடத்தில் முஸ்லிம்கள் ஒருவர் அடுத்தவருடன் அலாவலாகிக் கொள்ளும் வருடாந்த இஸ்லாமிய மகாநாடாகும் ஹஜ் என்பது. நாம் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் பரிசுத்தமான குர்ஆனிலும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவிலும் நிறைந்து காணப்படுகின்றது. ஹஜ் என்பது அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு ஒரு மனிதன் அடிபணிவதாகும். பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், وَمَن يُسْلِمْ وَجْهَهُ إِلَى اللَّهِ, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய மனோ ஆசையை விட்டுவிட்டு உண்மையான முறையிலே அல்லாஹ்வின் பக்கம் முகத்தை திருப்பிக் கொள்வாரோ அவன் தான் தரமான கயிற்றை பற்றி படித்துக் கொண்டவன் என்று பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அது மாத்திரமல்ல, ஹஜ் செய்வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதாகும், அவர்களுடைய நடைமுறையாகும். பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடன் இருந்த மூமின்களையும் குறித்து அவர்களிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி உண்டு என்று சொல்லி அவர்களை பின்பற்றும்படி அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனில் சொல்லுகிறார். இரண்டிடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார். இடத்திலே சொல்லுகின்றார், அது காலத்துக்கு உம்மத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம் வல்லதீன மஅஹு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலும் அவர்களுடன் இருந்த மூமின்களிலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்று சொல்லுகின்றார். இன்னொரு இடத்திலே லகத் காலத்துன் ஃபீஹிம் உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் உண்மையான முறையிலே ஈமான் கொண்டு ஆதரவு வைத்து வாழ்வாரோ அவருக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடன் கூட இருந்த மூமின்களிலும் அழகான முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றும்படி அல்லாஹ் சொல்லுகிறார். உலமாக்கள் வழங்கப்படுத்துகின்றார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாதாரண நபி அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நண்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட பார்த்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், இப்ராஹிமை பின்பற்றுகிறேன். எனவே யார் உண்மையான முறையிலே ஹஜ்ஜுக்கு செல்கின்றாரோ அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழகிய முன்மாதிரியை பின்பற்றிய கூட்டத்திலே ஆர்வமார் என்ற கருத்தை உலமாக்கள் வழங்கப்படுகின்றனர். அது மாத்திரமல்ல, கண்ணியமான பெரியாருடைய சகோதரர்களே, ஒரு ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள் அவருடைய ஈமானுடைய உத்வேகம் அதிகரிப்பதற்கு அது காரணமாக ஆகிவிடுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் எந்த இடத்துக்கு ஹஜ்ஜுக்காக செல்கின்றாரோ அந்த இடத்திலேதான் பிறந்து வளர்ந்தார்கள். அங்கேதான் அவர்கள் நிறைய ஆக்கப்பட்டார்கள். அங்கேதான் அவர்களுக்கு வருஷமான குர்ஆன் தெய்வீகமாக இறங்கியது. அங்கேதான் அவர்களுடைய சஹாபாக்கள் ஈமானிய பாடத்தை வைத்திருக்கப்பட்டார்கள். ஈமானிய சுரம் உலகமெல்லாம் ஆசிப்பதற்கு அந்த மண் கேந்திர மையமாக அமைந்தது. அந்த இடத்துக்கு போகின்றார் என்று சொன்னால், அந்த காட்சியை அவர் பார்க்கின்றார் என்று சொன்னால், அங்கே அவருடைய ஈமானுடைய உணர்வும் அதிகரிப்பதற்கும் ஈமானிய உத்வேகம் அவர்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் அச்சு காரணமாக அமைகின்றது என்ற கருத்தை பலமாக வழங்கப்பட்டது. அதுபோன்று ஹஜ் என்பது சமத்துவத்தை உலகத்திலே போதிக்கக்கூடிய மாற்றம் என்ற வாதத்தை செயல் ரீதியாக நிரூபித்து காட்டுகிறது. அங்கே மொழிவாதத்திற்கு அப்பா, நிறவாதத்திற்கு அப்பா, பிரதேசவாதத்திற்கு அப்பா அனைவரும் தலைவிரி கோணமாக வெள்ளை ஆடை அணிந்து இஹ்ராம் கட்டி ஒரே மைதானத்திலே நீ எங்களுடைய ரப்பு, நாங்கள்
அளித்தோம் என்று கோஷமிட்டு அவர்கள் சொல்வது பரிசுத்தமான குர்ஆனில் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகின்றது. இந்த ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்துன் வாஹிதா ஆன ரப்புக்கும் வஹ்தஹு. இதோ சமூகம் என்பது ஒன்றுதான், நான் தான் உங்களுடைய ரப்பு. எனவே நீங்கள் என்னைத்தான் தொடங்குங்கள், எனக்கு முன்னால் தான் அடிமைகளாக இருங்கள் என்று சொன்ன பரிசுத்தமான குர்ஆனுடைய வசனத்தை அந்த நிகழ்வு எடுத்துக்காட்டும். இஸ்லாமிய மார்க்கம் சமத்துவத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். அரண்மனையிலே வாழக்கூடியவராக இருக்கட்டும், அரசுக்கு அப்பால் வாழக்கூடியவராக இருக்கட்டும், அரபியாக இருக்கட்டும், அகதியாக இருக்கட்டும், பரிசுத்தமான குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டிருந்தது. சவாஅன் அல் ஆஸிமு ஃபீஹி வல் பாத், சவாஅன் அல் ஆஸிமு ஃபீஹி வல் பாத். அரண்மனையிலே வாழக்கூடியவராக இருக்கட்டும், அரசனுக்கு அப்பால் வாழக்கூடியவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மனிதர்கள் என்ற நீரிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே பரவாதவர்கள். அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதனுடைய அந்தஸ்து அவருடைய திறமையை வைத்து அல்ல, அவருடைய கட்டித்தனத்தை வைத்து அல்ல, அறிவு அந்தத்தை வைத்து அல்ல, மாறாக அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றி எந்த அளவுக்கு பயம் இருக்கின்றதோ, தப்பா இருக்கின்றதோ, ஏற்றம் இருக்கின்றதோ அதை வைத்து தான் தீர்மானிக்கப்படும். இதை பரிசுத்தமான குர்ஆனிலே தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்வுடைய கண்ணியமானவர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய அதையும் அல்லாஹ்வை பயந்தவர், அக்வாக்கும் வாழ்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லி காட்டுகின்றார். எனவே இஸ்லாம் என்பது சமத்துவத்தை போதிக்கக்கூடியவன். உயர்குலமும் தாழ்ந்த குலமும், பச்சவன் பாமரன், மன்னகன், கருத்தன், ஆண்கள், ஆண்கள் என்ற வித்தியாசம் வேறுபாடு. அல்லாஹ்வுடைய பார்வையிலே அனைவரும் அடிமைகள் என்ற அந்த கருத்தை ஹஜ் என்பது செயல் ரீதியாக அகில உலகத்துக்கும் எடுத்துக்காட்டு